ஹலோ! எல்லா தலைவர் ஃபேன்ஸும் எப்படி இருக்கீங்க? இங்க பாருங்க இந்த காமெடிய. இந்த சின்ன பையன் சூர்யா வந்து நம்மகிட்ட மோத போறான். யோவ்! பெருசு வாய மூட்டு கம்முனு இரு தாத்தா ஃபேன்ஸ். நாங்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டண்ட் பண்ணி நாங்கள் பண்ணுறோம். இந்த வயசான காலத்தில் உங்களுக்கு ஏன் இந்த போட்டி? வந்தால் தோத்துட்டு தான் போக போற. ட்ரெய்லரை பார்த்தல்ல வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்டா நாங்கலாம் எவ்வளோ பெரிய பெரிய ஆட்களே பார்த்து அடிச்சு, கடந்த 50, 60 வருஷமா சூப்பர் ஸ்டாரா இருக்கோம். நீலாம் யார்? நீ எதுக்கு நீ 2 வருஷமா இத படம் எடுக்கிறேன்னு உருட்டிட்டு இருக்க. நாங்க பண்ணாத சாதனையா? ஏன்டா நான் சொன்னது ஜெய் பீம் டைரக்டரா? ஜெய் பீம் டைரக்டரா? அந்த படம் அண்ணா எங்க ஓடிடில தான் ரிலீஸ் ஆச்சுடா. அந்த டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட்டு தியேட்டர் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் குடுக்குற போறது வந்து நாங்க தான்டா. ஜெயிலர்லாம் பார்த்தல்ல, எவ்வளோ ஒரு நார்மல் ஸ்டோரிய எவ்வளோ பெரிய ஹிட் ஆக்குனோம். ஹுக்கும் டைகர் கா ஹக்கும் பார்த்தியா இல்லையா? கண்ணா என்ன சின்ன டேய் நீலாம் யாருடா என்கிட்ட மோதுறதுக்கு? முதல்ல நீ எத்தனை 100 கோடி படம் கொடுத்துருக்க நீ? முதல்ல நீ சிவகார்த்திகேயன் உன் கூட இருக்க ஆட்களுக்கு சின்ன பசங்களும் உன்னை தோக்கடிக்க முடியாது. சின்ன பையன் நீ. நான் எந்திரன் கலெக்ஷன் என்னன்னு தெரியுமா? 2.0 கலெக்ஷன்லாம் எவ்வளோன்னு தெரியுமா? என் மார்க்கெட் என்ன தெரியுமா? நான் படம் இப்போ எடுத்தோம், கரெக்டாக முடித்தோம், இப்போ ரிலீஸ் பண்ணுறோம். நீ லேட்டாக ரிலீஸ் பண்ணிவிட்டு எதுக்கு நான் எதுக்கு விட்டு தரணும்? இந்த பூஜா ஹாலிடேஸை கண்டிப்பாக அப்படி தான் வருவோம். வந்தேன்னா கண்டிப்பாக உனக்கு ஆப்பை வைப்போம். ஒழுங்காக ஓடிடு போஸ்ட்பான் பண்ணிவிட்டு. டேய் யார்கிட்டடா மோதுறீங்க? சூர்யாக்கிட்டே மோதுறீங்களாடா? எங்கள் அண்ணன் பாடுறா எப்படி அடித்து துரத்த போகிறாருன்னு. ரஜினியோ ஜெய் பீம் படம் பார்த்து ஹிட்டு கொடுத்தது ஞான வேலுக்கு நாங்கள் தான். அந்த டைரக்டரே கூப்பிட்டு எங்களையே செய்ய பார்க்குறியா? ட்ரெய்லரை பார்த்தல, ட்ரெய்லர் எவ்வளோ வேறு லெவலில் இருக்குன்னு, கிராஃபிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது. 2 வருஷம் படம் நடிக்காமல் தவம் இருந்து நடிச்சிருக்காரு. பேன் இண்டியன் படம் விஎஃப்எக்ஸ் சிறுத்தை சிவானா யாருன்னு இந்த படம் போவான். அண்ணாத்த படம் மாதிரி ஃப்ளாப்பாக நினச்சியா? இந்த படம் சிறுத்தை சிவாவை நாங்கள் வாழ வைப்போம். உங்களை மாதிரி ஃப்ளாப் கொடுத்து இது பண்ண மாட்டோம். இதுக்கு என்ன எஃபர்ட், என்ன மியூசிக்கு, அந்த ஃபயர் சாங்லாம் கேட்டல. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு படம் வந்து தமிழ் சினிமா வந்ததே இல்லை. ஃபஸ்ட்டு படம் 1000 கோடி அடிக்கும். வேட்டை ரிலீஸ்னால் எங்களுக்கு பயமே கிடையாது. ரஜினி என்ன எவன் வந்தாலும் அடிப்போம். சூர்யா கெத்து கங்குவோட கமெண்ட்டில் பாரு, என் பசங்க ஃபயர் விடுவாங்க பாரு. கெத்துனா கெத்து, வேறு லெவல் கெத்து. சூர்யானா என்ன நினச்சிட்டு இருக்க? நடிப்பு நாயகன்டா. நல்லா காமெடி பண்ணுறடாடி நீலாம். சரி, அந்த தனஞ்சயன் யாரையா? பேன் வேர்ல்டு படம் கொரியாவில் ரிலீஸ் பண்ணுமா? 1000 கோடி சொல்கிறியே. நீ முதல்ல 1000 கோடி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஏண்டா அடி எதற்கும் துணிந்தவன். என்னது எதற்கும் துணிந்தவன்? எதற்கும் துணிந்தவன் என்ன படம்? அது எதற்கும் துணிந்தவன் ஈட்டி கியூட்டின்னு அதெல்லாம் ஒரு படமாடா? கேவலமாக இருந்துச்சுடா. தேட்டர் படம். தேட்டரில் வந்து உன் படம் வந்தாலே ஓட விடணும்னு சொன்னாங்க. ஓகேவா? ஓட விடுவாங்க. தேட்டர் ஓனர்ஸ்லாம் மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க. எவனுமே உனக்கு பணம் கொடுக்க மாட்டான். நான் பல வருடங்களாக பல டெக்கேட்ஸ் ஆகிட்டு கொடுத்துட்ருக்கேன் உனக்கு. இரு, நீ பெரியால நான் பெரியாலான்னு ஃபஸ்ட் இதுலேயே பார்த்துருவோமே. எங்கள் தலைவன் சூப்பர் ஸ்டாருக்கு தேட்டர் நீ பேன் இண்டியன் படம் சொல்கிறியே. தமிழ்நாட்டில் தேட்டர் வந்து உனக்கு அதிகமாக கிடைக்குதா இல்லை எனக்கு அதிகமாக கிடைக்குதா பார்ப்போமாடா? ஜுஜுபி சின்ன பையலே, எனக்கு தானே அதிகமாக கொடுப்பேன் எங்கள் ஸ்க்ரீனு. நீ ஒழுங்காக போஸ்ட்பான் பண்ணிடுறீ. ஆல்ரெடி நியூஸ் கேள்விப்படுறேன், நீ ஏதோ விஎஃப்எக்ஸ் முடியல அது முடியலன்னு அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு ஓடி போயிடு. இதில் வேறு நான் ஞானவேல் வச்சா மிரட்டுறான். பார்ட் 2 வந்து யாரும் ஓத மாட்டாங்கன்னு. ஏன் ஓத மாட்டாங்க? முடிஞ்சால் நீ பார்ட் 2 அடுத்த படம் நான் எடுக்கிறேன், அப்போ நீ வந்து என்கிட்ட மோதுறாடி சின்ன பையலே. இந்த ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஞானவேல் ராஜா தனஞ்சன் இருக்க வரைக்கும் நீ கண்டிப்பாக உனக்கு வந்து கஷ்டந்தாண்டி. எப்பா பெருசு ஃபேன்ஸு. ட்ரெய்லர் பார்த்தியாயா? என்ன மாதிரி ஸ்டண்ட்டு இந்த மாதிரிலாம் உன்னால் பண்ண முடியுமாயா? இவ்வளோ எஃபர்ட் போட முடியுமாயா? உடம்ப பார்த்தாயா? ஒழுங்காக வயசான காலத்தில். சரி, லால் சலாம் என்னாச்சு? லால் சலாமே அட்டர் ஃப்ளாப் தானே? இதுவும் அட்டர் ஃப்ளாப் தானே? எதுக்கு உனக்கு இந்த வேலை? அண்ணாத்த படம் என்ன பாவியா? சிறுத்தை சிவா விஸ்வாசம் வீரம்னு ஹிட்டு கொடுத்தவர். அவரை கூப்பிட்டுட்டு வந்து அண்ணாத்தின்னு படம் பண்ணி அவர் மார்க்கெட்டையே எடுத்து விட்டுட்டியே. திருப்பி அவருக்கு லைஃப் கொடுத்து பெரிய ஹிட்டு கொடுக்க போகிறது நான் தான்டா. அதுதான் மாசு. நடிப்பு நாயகன்டா நான். 2 வருஷம்டா. என்ன மாதிரி எவன்டா நடிக்க முடியும்? மாசுக்கு மாதம் கொடுப்பேன், ஜெய்பி மாதிரி கிளாஸும் கொடுப்பேன். உங்களை மாதிரி சும்மா ஸ்டைலு கீலுன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்க மாட்டேங்க. நான்லாம் கமல் சார் மாதிரி நான் வந்து ஃபாலோ பண்ணி வரேன்டா. நடிப்புடா, நாங்கள் நடிப்புக்காக வாழ்கிறோம்டா. சும்மா வந்து உங்களை மாதிரி சும்மா ஸ்டைலு என்னது கண்ணாடி தூக்கி போட்டு என்னது எற விழுவும் எதோ விழுமா? என்ன டைலாக்? நான் எப்படி பேசுகிறேன் பார்த்தியா? ட்ரெய்லரில் பார்த்தியா எங்கள் தலைவன் சூர்யா அடி பேசுகிறேன் டைலாக்கு? தமிழ் பார்த்தியா? தமிழ் மூத்தகுடின்னு என்ன மாதிரி ஒரு ஃபேண்டசி படம். இது சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருக்காத. ஓடிரு, கங்குவா தான் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஓகேவா?